Welcome to HM Tailoring Class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து 3 years பேபிக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு Dress ஒன்னு தைக்க போறோம் குழந்தைகளுக்காக. அதுக்கு வந்து நான் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளாத் வந்து 1/2 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த Dress அளவுக்கு வந்து 1/2 மீட்டர் கிளாத் வந்து போதுமானது. இன்னும் கொஞ்சம் நீங்க பெரிய சைஸ் தைக்கணும்னா 3/4 மீட்டர் எடுத்துக்கங்க. 5 வயசு 6 வயசு குழந்தைங்க தைக்கணும்னா 1 மீட்டர் கிளாத் நீங்க எடுத்துக்கங்க. இது வந்து 3 வயசு குழந்தைங்களுக்கானனால நான் 1/2 மீட்டர் கிளாத் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மாடல்ல வந்து நம்ம இத தைக்கலாம். இப்போ இந்த கிளாத் வந்து நான் உள் சைடுல வந்து மடிச்சு எடுத்துக்கிறேன். இது காட்டன் கிளாத் தான் நான் எடுத்துர்க்கேன். இந்த கிளாத் வந்து நான் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நான் நாலா மடிச்சுக்கிறேன் இந்த கிளாத்தை. பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் நாலா மடிச்சு எடுத்துக்கிட்டேன். நாலா மடிச்சிட்டு இந்த மடிப்பு வருது பாருங்க. மடிப்பு வந்து என் சைடு வர மாதிரி நான் வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து இந்த மடிப்பு இல்லாத சைடு வந்து நான் இன்னொரு சைடில் வந்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நெக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து அளவு ட்ரெஸ் வச்சு நீங்கள் அளவு எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அளவு எடுத்துக்கணும். இது வந்து 5 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஷோல்ட்ரு வந்து இங்கே நெக்கிலேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள். அது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ ஹாம்கோல் அளவு எடுத்துக்கலாம். ஹாம்கோல் பாருங்கள் 5 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ இது வந்து நம்ம அளவு எடுத்து பாருங்கள். அது வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மேல் சைடில் வந்து நெக்கோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச் அளவுக்கு வந்து வைக்கிறேன். அப்புறம் ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச் அளவுக்கு இருந்தது ஷோல்டரு. நான் வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த அளவு வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதே 6 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இன்னொரு மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ஹாம்கோல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஹாம்கோல் பாருங்கள் 5 இன்ச் அளவுக்கு இருந்தது. நான் 5 இன்ச் அளவுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து சைடில் வந்து ஹாம்கோலுக்கு தேவையானது நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் வளைச்சி விட்டுருக்கேன். இப்போ நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட லென்த்து வந்து நான் மார்க் பண்ணுறேன். நெக்கோட லென்த்து எப்படி நம்ம அளவெடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டருக்கு பாருங்கள். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுட்டு நெக்கு கரெக்டாக எந்த இடத்துல முடியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள் 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பேக் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நெக்கோட லென்த்து வந்து நான் 3 இன்ச் அளவுக்கு வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து லைட்டாக வந்து நம்ம வளைச்சி விட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஹாம்கோலும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதனுடைய அகலம் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட அகலம் வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹாம்கோல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல முடியுது பாருங்கள். அந்த இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு ஹாம்கோல் அளவு வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 12.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதில் வந்து பாதி வந்து 6.25 இன்ச் அளவு வருது. நான் 6.25 வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 6.25 வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு சைடில் வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் விடுறேன் கிளாத்து. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். இப்போ லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நான் வச்சுட்டு இப்போ இந்த பாட்டம் வரைக்கும் லென்த்து நம்ம பார்க்கணும். சைடு வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த பாட்டத்தில் ஃப்ரில் வருது பாருங்கள். அந்த ஃப்ரில் வரைக்கும் நம்ம விட்டுட்டு நம்ம இந்த லென்த்து வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள் 20 இன்ச் அளவுக்கு இருக்குது. நான் வந்து 20 இன்ச் அளவு வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கீழே வந்து நம்ம மடித்து தைக்கவும் மேலே நம்ம ஷோல்டர் பிடிக்கவும் கரெக்டாக இது வந்து சரியாக போயிடும். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 6.25 இன்ச் அளவு வச்சுருக்கோம் பாருங்கள். லாஸ்ட்டில் எண்டில் வந்து நான் 10 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இருக்கிற கிளாத் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம அப்படியே வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து மார்க் அளவு, நம்ம மார்க் பண்ண அளவு.
இது வந்து எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கான அளவு நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம சைடு வந்து கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னா அவங்களுடைய லென்த்தும் அகலமும் மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாட்டத்தில் வந்து நம்ம அந்த அளவு விடிச்சுக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சைடில் விட்டுருக்கோம் பாருங்கள் தைக்கிறதுக்கான சேர்த்து, அந்த அளவு தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹார்ம் ஹோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம அளவு இருக்குது பாருங்கள், அந்த அளவு வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு. இப்போ நெக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2.5 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நான் வந்து இப்படியே எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பிட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பிட்டை வந்து நம்ம ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக் நெக் வந்து வேறு, ஃப்ரண்ட் நெக் வந்து வேறு. ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 3 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். பேக் நெக் வந்து அதோடு நம்ம கம்மியாக தான் வைப்போம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ பேக் நெக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பேக் கிளாத். இப்போ நெக்கோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச் அளவுக்கு வந்து வைக்கிறேன். இப்போது நெக்கோட லென்த்து வந்து 3 இன்ச் அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சோம். பேக்கில் வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். 1 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம பேக்கில் வந்து ஜிப்பு வைக்கணுன்னா வச்சுக்கலாம். நான் வந்து ஜிப்பு வைக்கல, ஊக்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன் சிம்பிளாக. அதுக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேக்கில் வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன் சென்ட்ரு. பாருங்கள், நம்மளுக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் வரும். இப்போ நெக் வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று வந்து இந்த பாட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஃப்ளீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளீட் வந்து பாருங்கள் 3.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தைக்கிறதுக்கூட சேர்த்து ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸில் வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சு பிளாக் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. நான் இதுக்கேற்ற மாதிரி வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம 4.5 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம 4.5 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சுட்டு நான் இதை வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எந்த அளவுக்கு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த பாட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 10 இன்ச் அளவுக்கு இருக்குது. இது ரெண்டாக ஓப்பன் பண்ணும்போது 21 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வருது. இதோட இன்னொரு பிட்டு வந்து சேர்த்தோன்னா 42 இன்ச் அளவுக்கு வரும். இப்போ 42 சுற்றளவு வந்து நம்மளுக்கு பாட்டத்தில் கிடைக்கிது. இப்போ இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்காக 42 2 மடங்காக நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். நான் வந்து அதோட அதிகமாகவே நான் இந்த கிளாத்து வந்து என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதோட டபுளாக நீங்கள் கிளாத் எடுத்தீங்கன்னாவே நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா ஃப்ளீட் நம்ம சின்னதாக மடித்து தைக்கும் போதே கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போயிடுது. 42 அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நான் அதோடு மடித்து டபுள் மடங்கு எடுத்திருக்கேன்.
டபுள் மடங்கோட கொஞ்சம் அதிகமாகவே வருது. நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ளீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நீங்கள் வந்து பிட்டு வந்து இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய நான் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளீட் வந்து அந்த அளவுக்கு பாட்டத்தில் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு போன வீடியோவில் நான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து கிராஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிளாத் வலிக்கும்போது ஸ்ட்ரெயிட் இருக்கும், இந்த சைடில் வலிக்கும்போது கிராஸ் வரும் பாருங்கள். அந்த கிராஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இது அகலம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து தேவையான அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம பாட்டத்தில் வைக்கிறதுக்காக அந்த ஃப்ளீட்டுக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம டாப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.